அன்பர்களே, நம் பாரத தேசத்தை தகர்க்க வேண்டும் என்ற நோக்கில் பலரும் பல முயற்சிகளும் செய்து வருகிறார்கள். ஆனால் அவையாவும் தோல்வியையே சந்தித்து வருகின்றன. அந்த வரிசையில் தேசத்தை தகர்க்க திட்டமிட்ட கும்பல்களால் உருவாக்கப்பட்டதுதான் காக்ரோச் பார்ட்டி, அதாவது கரப்பான் பூச்சி கட்சி. இந்திய தலைமை நீதிபதி ஒரு கருத்தை சொல்ல, எது கிடைக்கும் போராட்டத்தை தூண்டலாம் என்று காத்திருந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உருவாக்கியதுதான் கரப்பான் பூச்சி கட்சி. வெளிநாட்டில் வசிக்கும் நபர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்கு இந்தியாவில் இடதுசாரிகள் உட்பட பலரும் பெரும் ஆதரவை தெரிவித்தார்கள். பத்திரிகைகள் ஆகா ஓஹோ என்று எழுதினார்கள். பாரதத்தில் யுக புரட்சி ஒன்று உருவாகிறது என்று கொக்கரித்தார்கள். இந்த நிலையில் ஜந்தர் மந்திர் முன் மாபெரும் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், ஜனநாயகம் மீட்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை மையமாக வைத்து இந்த போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்திரில் அறிவிக்கப்பட்டது. 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் திரள்வார்கள் என்று செய்திகள் வெளியானது. பத்திரிகைகள் கொண்டாடினார்கள். தேச விரோதிகள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். கரப்பான் பூச்சி கட்சியின் தலைவர் அமெரிக்காவிலிருந்து வந்து விமான நிலையத்தில் இறங்கியவுடன் தேசத்தில் புரட்சி தீ பரவும், அரசுக்கு எதிரான போராட்டம் வெடிக்கும் என்று பலரும் கொண்டாடினார்கள். மோடிக்கு எதிராக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை இழந்த ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களும் இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்கு மறைமுக ஆதரவை தெரிவித்தார்கள். ராகுல் காந்தியின் சமீபத்திய பேச்சுக்களை பார்த்தால் தெரியும், இனி ஒரு ஆண்டு கூட பிரதமராக மோடி இருக்க முடியாது என்பது போல் பேசியிருந்தார். இவர்களின் நோக்கம் கரப்பான் பூச்சிகளால் புரட்சி வெடித்து மோடி பதவி விலக நேரிடும் என்பதே. கரப்பான் பூச்சி தலைவர் அபிஜித் தீப்தே டெல்லி விமான நிலையத்தில் வந்தால் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியானது. இதனால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டார்கள். ஆனால் அபிஷேக்கை கைது செய்து பெரிய ஆளாக்க அரசு விரும்பவில்லை. டெல்லி வந்தவரை போராட்ட களத்திற்கு செல்ல அனுமதித்தார்கள். புதிய தலைமுறை டெல்லியில் குவியும், டெல்லி மாநகராட்சி ஸ்தம்பிக்கும், மோடி கலக்கம், அமித்ஷா அலறல் என்றெல்லாம் பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியது. இதை கொண்டாடுவதற்காக பத்திரிகைகளும் டெல்லியில் திரண்டார்கள். கூட்டம் திரண்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததில் 10ல் 1 பங்கு கூட கூட்டம் திரளவில்லை. எதிர்பார்த்த அளவு கூட்டம் திரளவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தால் தேசத்தில் ஒரு சிறிய அசைவை கூட ஏற்படுத்த முடியவில்லை என்பதே உண்மை. மோடியை நடுங்க வைக்கும் இந்த போராட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆவலில் அனைத்து ஏற்பாடுகளுடனும் திரண்டிருந்த பத்திரிகையாளர்கள் சோகத்துடன் திரும்பினார்கள். தாங்கள் எதிர்பார்த்தது நடக்காததால். இது சாதாரண தேசம் அல்ல, இது தியாகத்தின் தேசம். பலர் தங்கள் இன்னுயிரை ஈந்து கட்டமைத்த புண்ணிய பூமி. இதை யாரோ சிலர் சேர்ந்து தகர்க்க நினைத்தால் அது நடக்காது. இந்த கும்பலின் பின்னணியில் தேசத்தை தகர்க்கும் வெளிநாட்டு கும்பல்களின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இளைஞர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிருப்தியில் இருப்பவர்கள் இப்படி போராட்டம் நடக்கும் போது அங்கு திரளுவார்கள். அவர்கள் ஆத்மார்த்தமாக திரளுவார்கள். அந்த போராட்டம் பெரும் வெற்றி பெறும் என்பதே இவர்கள் நோக்கமாக இருந்திருக்கிறது. இதுபோல ஜென்சி போராட்டம் என்ற பெயரில் புரட்சி போராட்டம் நடத்தப்பட்ட எந்த நாட்டில் ஜனநாயகம் மீண்டு வந்தது? இலங்கை, வங்கதேசம், நேபாள் உட்பட பல நாடுகளில் இதுபோல் போராட்டங்கள் நடந்ததே. எந்த தேசத்தில் ஜனநாயகம் மீட்கப்பட்டது? மேற்கு வங்கத்தையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நியூஜென் போராட்டத்தின் மூலமாக கவிழ்த்தார்கள். விளைவு என்னானது? அங்கு மதவாத ஆட்சி வந்திருக்கிறது. மத தீவிரவாதிகளின் கை ஓங்கி இருக்கிறது. மத தீவிரவாதிகளின் பிடியில் அந்த தேசம் சிக்கிவிட்டது. இப்போது மீண்டும் ஒரு போராட்டம் நடத்தி அங்கே ஜனநாயகத்தை கொண்டு வரும் துணிவு இவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இது போன்ற போராட்டங்கள் பல நாடுகளில் வெற்றி அடைந்தாலும் ஏன் இந்தியாவில் வெற்றி பெற முடியவில்லை என்று வெளிநாட்டு பத்திரிகைகள் கேள்வி எழுப்புகின்றன. அதற்கு காரணம், இந்த தேசம் தேசபக்தர்களால் ஆளப்படுகிறது, தேசபக்தர்களால் கட்டி காக்கப்படுகிறது என்பதே. ஆகவே தேசபக்தர்கள் இதே போன்ற கரப்பான் பூச்சி போராட்டங்களை ஒழிக்க வேண்டியது தேசத்தின் நன்மைக்கு கட்டாயமாகிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.